Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. விலைவாசி உயர்வு குறையாதா என்ற ஏக்கத்தில் மக்கள் காத்திருக்கும் நிலையில் சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்தி ஏழைகளின் தலையில் பேரிடியை இறக்கி இருக்கிறது மத்திய அரசு. சர்வதேச அளவிலான கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களின் விலைகள் மாதத்திற்கு இருமுறை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைத்து வருகின்றன. இதன் காரணமாக ஒரு சிலிண்டரின் விலை 1000 ரூபாயை கடந்தும் சில ஆண்டுகளுக்கு முன்பு விற்பனையானது. இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற போது 200 ரூபாயை குறைத்து மத்திய பாஜக அரசு அறிவித்தது. அதற்கடுத்தபடியாக அடுத்த ஆண்டே மகளிர் தின பரிசு என கூறி 100 ரூபாயை குறைப்பதாக பிரதமர் மோடி அறிவித்தார். அதன்படி நெடு நாட்களாகவே உஜ்வாலா திட்ட பயனாளர்களுக்கு 503 ரூபாய்க்கும் மற்றவர்களுக்கு 803 ரூபாய்க்கும் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்தன. இந்த நிலையில் திடீரென வீட்டு உபயோக சிலிண்டர்களின் விலையை 50 ரூபாய் உயர்த்துவதாக கூறி சாமானிய மக்களின் வயிற்றில் அடித்துள்ளது மத்திய அரசு. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 550 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்றார். இதர வகை சிலிண்டரின் விலை 803 ரூபாயிலிருந்து 853 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் எனவும் அறிவித்தார். In other words, from 500 it will go up to 550 and the other one will go up from 803 to 853. சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயுவின் விலை உயர்ந்து கொண்டே இருப்பதாகவும் அதன் காரணமாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு 43,000 கோடி ரூபாயை ஈடுகட்டும் வகையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். அதன்படி சென்னையில் ஒரு சிலிண்டரின் விலை 818.50 ரூபாயிலிருந்து 868.50 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. That excise increase is intended to compensate the oil marketing companies for the 43,000 crore that they have incurred as a loss on the gas part of it. Per cylinder of LPG will increase by 50 rupees. இதனிடையே சிலிண்டரின் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அமெரிக்க வரி விதிப்புக்கு இந்தியாவின் தக்க பதிலடியாக மோடி சிலிண்டர் விலையை உயர்த்தி இருப்பதாகவும் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மற்றொரு பரிசாக அரசின் இந்த கொள்ளை அமைந்திருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். அதேபோல கடந்த 12 ஆண்டுகளில் கச்சா எண்ணெயின் விலை 41% சரிந்தும் கலால் வரியை உயர்த்தி பாஜக அரசு மக்களை கொள்ளையடிப்பதாகவும் மோடி அரசு என்றால் மோசடி, கொள்ளை, பணம் பறித்தல் என அர்த்தம் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக சாடி உள்ளார். நாட்டு மக்களின் வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது அவர்களது வயிறு எரிய வேண்டுமா என ஆத்திரத்துடன் கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மக்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருந்தாலே போதும் என்பது சாடிஸ்ட் பிஜேபி அரசுக்கு மிகவும் பொருந்தும் என குறிப்பிட்டுள்ளார். சமையல் எரிவாயுவின் விலை உயர்த்தப்பட்டதற்காக மத்திய அரசால் கூறப்படும் காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இது ஏழைகள் மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதல் என பாஜக கூட்டணியில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் பெட்ரோல், டீசல் விலை குறையுமா என மக்கள் எதிர்பார்த்திருந்து காத்திருந்த நிலையில் அதற்கு மாறாக சமையல் எரிவாயுவின் விலை உயர்த்தி இருப்பது நியாயமல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே சிலிண்டர் விலையோடு அதை டெலிவரி செய்யும் நபருக்கென தனியாக 50 ரூபாயை கேஸ் ஏஜென்சிகள் வசூலித்து வரும் நிலையில் மத்திய அரசின் இந்த திடீர் விலை உயர்வு அறிவிப்பு மக்களை மேலும் இன்னலுக்கு ஆளாக்கியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.